Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் 3 நிமிஷம். கணேஷ் பாகம் 2. கணேஷின் காலடியில் அவன் உட்கார்ந்த வாகில் பிடித்துக் கொள்வதை விட்டால் கவிழ்ந்து விடுவான் போல இருந்தது. எங்கிருந்து ரத்தம் சிந்துகிறான் என்பது இருட்டில் சரிவர தெரியவில்லை. உதட்டோரத்தில் ஒரு கரு ரத்த முத்து தெரிந்தது. பார்வையில் மயக்கம் தெரிந்தது. இறந்து விட்டானா இறக்கப் போகிறானா என்பதும் தெளிவாகவில்லை. என்ன செய்வது என்பதும் அக்தே. நடனமாடிக்கொண்டிருந்தவர்கள் பாம் வைத்தால் கூட நிறுத்த மாட்டார்கள் போல தோன்றியது. வசந்த் வசந்த் என்று கணேஷ் இறைந்து கூப்பிட்டது காணாமல் போயிற்று. அவனது அல்லது அதை இழுத்து மேசையின் கால்களுக்கும் இடையிடையில் சீர்படுத்தி சுமாராக உட்கார வைத்தான். கண்கள் மூடி, தலை ஒரு பக்கம் சாய்ந்து போயிருந்தது. புத்தருக்கும் அரிஸ்டாட்டலுக்கும் பிறந்தவன் போல உலகத்தின் நிலையாமையை யோசித்துக் கொண்டிருந்த ஒரு தாடி. இளைஞன் கணேஷை பார்த்து, "Leave him, man. He's stoned" என்றான். கணேஷ் வசந்தை பிடுங்கிக் கொண்டு வர நடன பகுதிக்கு சென்றான். தி கிரீக்ஸ் டோன்ட் வாண்ட் நோ ஃப்ரீக்ஸ் என்ற பாடலுக்கு பெண்டுலம் போல, இதயம் போல, ரயில் போல திரும்பி திரும்பி ட்ரம் அழுத்தத்தால் கூறாக்கப்பட்ட சத்தத்தில் நெல்லு கொட்டி போரடிக்கும் கிராமத்தவர்கள் போல ஒரே இடத்தில் முன்னும் பின்னும் உலாவிக்கொண்டு கை சொடுக்கி கொண்டிருந்தவர்களிலிருந்து வசந்தை கண்டுபிடித்து, வசந்த் வெளிவா, இறங்க பாஸ், ஈகிள்ஸ் நம்புறேன், வாங்க, நீங்களும் ஆடுறீங்களா, சும்மா வாங்க, கோவிந்தா கூட்டினது. வசந்த், அந்த ஆள் செத்துட்டான்னு நினைக்கிறேன். எந்த ஆள்? ரயிலில் பார்த்தோமே, இங்கே வந்தானா? என் மேலே வந்து விழுந்தான், உட்காந்து வச்சுருக்கேன். ஓ காட், வாங்க ஓடி போயிடலாம், வந்த இடத்துல வம்பு வேண்டாம். இரு வசந்த், நாம் இதை ரிப்போர்ட் பண்ணணும். போயிட்டானா? ஆள் காலியா? சரியா தெரியல. எங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருக்கு. வசந்த் விலகி அவன் அருகே வந்து வேதாந்தி உட்கார்ந்திருந்த வாக்கில் கீழே ஒரே திசையில் பார்த்து கொண்டிருந்தவனுடன், பிரதர், லைஃப் இஸ் அ மித் என்று பேசிக் கொண்டிருந்தான். அவன் ஒப்புக்கொள்கிற நிலையில் இல்லை. இழுத்து உட்கார வைத்த பாதையில் இரத்தக்கோடு தெரிந்தது. எங்கே சாயம்? வசந்த் குனிந்து மார்பில் காதை வைத்து பார்த்தான். ட்ரம்ஸ் கேட்குது என்றான். வசந்த், பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதா பாரு, உடனே போய் ரிப்போர்ட் பண்ணு. இல்லை வெளியில் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் யாராவது இருந்தால் கூட தகவல் சொல்லிடு, அது முக்கியம். போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் நாம் விலக முடியும். திஸ் மேன் இஸ் டெட் ஐ சே என்று வசந்த் இறைந்து கத்தினான். குட் ஃபார் ஹிம், குட் ஃபார் ஹிம், குட் ஃபார் ஹிம் என்று அவர்கள் தொடர்ந்து நடனம் ஆடினார்கள். வசந்த், இங்கே குழப்பம் வேண்டாம், போ, சீக்கிரம் போ. ஏதோ ஒரு நொடியில் காலையில் யார் முகத்தில் முடிச்சனோ என்று தலையை ஆட்டிக்கொண்டு சென்றான். கணேஷ் முகத்தை கைக்குட்டையால் துடைத்துக் கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். என்ன நாகரிகம் இது! சுற்றிலும் கொலை நடந்ததை கூட கவனிக்காத அசுர நாட்டியம் பாட்டா இது. அதன் திரும்ப திரும்ப வரும் லயத்தில் சமபோக ஞாபகம் இருக்கிறது. வரிகளில் காதல், இதய வலி, ஆண்களும் பெண்களும் தொட்டுக்கொண்டும் தொட்டு கொள்ளாமலும் செயற்கை உஷ்ணங்களையும் வேட்கைகளையும் ஏற்படுத்தி கொண்டு ஒழுங்கான உடம்பை என்னென்னவோ பிடித்தும் புகைத்தும் எடுத்துக்கொண்டு. கணேஷுக்கு புரியவில்லை. அவன் அருகே சென்று கிட்ட பார்க்க தயக்கமாக இருந்தது. மூச்சுக்கு பதில் ஒரு இரத்த நூல் தெரிந்தது. திறந்த வாய் மூடவில்லை. இருமுறை சந்தித்த போதும் அவன் சொன்னது 3 நிமிஷம். கணேஷ், என்ன 3 நிமிஷம்? யார் இவன்? நேரம் விரயமாகி கொண்டிருந்தது. இவனை இவ்வாறு சேதப்படுத்தியவர்கள் விலகி விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். கதவு திறந்து 2 பேர் உள்ளே நுழைந்தார்கள். கணேஷை நோக்கி வந்தார்கள். ஏங்க, இவன் தானா? ஆமாம் சார். என்னாச்சே? வேறைய மேலே வந்து விழுந்தான். எங்கேயோ காயப்பட்டு ரத்தம் தெரியுது. மயக்கம் போல தான் இருக்குது. போலீஸ் சொல்லிட்டீங்களா? ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்கேன். ஓ, அவர் தான் என்கிட்ட சொன்னார். அவர் போய் போலீஸ்க்கு சொல்லி அவங்க வர்றதுக்குள்ளே நேரம் ஆகிடும். ஆளை பார்த்தா உயிர் இருக்கும் போல தான் இருக்கு. பிடிங்க, நாமளே கொண்டு போயிடலாம். ஸ்டேஷனில் கொண்டு போய் விக்டோரியாவில் காட்டிடலாமே. போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருக்கு. கிட்ட தான், சரிவில் ஷூலே போலீஸ் ஸ்டேஷனு, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பக்கத்தில் இருக்குது. கொஞ்சம் பிடிங்க. போலீஸ்காரங்க அப்டேட் பண்ண போகிறாங்க. பிடியா, அவங்களுக்காக காத்திருந்த ஆள் மூச்சு போய் எவலகம் போய் சித்திரகுத்தம் கணக்கெல்லாம் முடிஞ்சிடும். உயிர் இருக்கிறாப்புல இருக்கே, காப்பாற்ற வேண்டியது முக்கியம். அது கூட சரிதான் என்று கணேஷ் அவனை கால் மாட்டில் பிடிக்க, அவர்கள் இருவரும் தலைப்பக்கம் பிடிக்க, தொளதொளவென்று அவனை வெளியே கொண்டு வரும்போது, நீங்கள் யார் என்று கேட்டு, ஹோட்டல்காரங்க, இங்கே எதுவும் விபரீத சம்மந்தம் வேண்டான்னு பார்க்குறோம், வியாபாரம் படுத்துகிறோம். நம்ம வேன் இருக்குது வாசலில். வெளி ஹாலில் சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள் பாதி சமோசாக்களில் இருந்து நிமிர்ந்து, என்னாச்சே என்னாச்சே என்று கேட்க, உணவில்லைங்க, மயக்கம், நீங்கள் பாட்டுக்கு சாப்பிடுங்க. படி இறங்கி அவனை வாயில் பக்கம் கொண்டு வருவதற்குள் கணேஷுக்கு மேல் மூச்சு வாங்கியது. வாசலில் பிளாட்ஃபார்ம் அருகில் இருந்த ஜீப் போன்ற வண்டியில் பின்பக்கம் திறந்திருந்தது. அதனுள் 2 பேர் அவரை சிரமப்படுத்தி செலுத்தி, சார் ரொம்ப தேங்க்ஸு,
இது ஒன் வே டிராஃபிக்கை சுற்றி வர நேரமாகும். நேராக இப்படி போனால் ஷூலே போலீஸ் ஸ்டேஷனு போர்டு போட்டிருக்கோம். நட தூரம் தான். அங்கே போய் ரிப்போர்ட் கொடுங்க. நாங்கள் அதுக்குள்ளே வண்டியில் வர்றோம். அங்கேருந்து கான்ஸ்டபிளை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு கொடுத்துட்டு போயிடலாம். என்ன உங்கள் பேர்? கணேஷ். பரவாயில்ல, என் பேர் கணேஷ் ராமு. ஸ்டேஷனில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் என்று கணேஷ் பிரிகேட் ரோட்டில் விரைவாக நடத்தான். எங்கே வசந்த் ஒரு காரியம் சொன்னால் சரியாக செய்ய மாட்டான். இல்லை பரவாயில்ல, முதல் ஹோட்டல் முதலாளியிடம் சொல்லி வண்டிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். உடலை அப்புறப்படுத்தியதற்கு போலீஸ் ஆட்சேபிப்பார்களா? இல்லை, அவர் அந்த சம்பவம் தெருவில் எங்கோ நிகழ்ந்திருக்க வேண்டும். அவன் உயிரை பிடித்து கொண்டு கணேஷை ஹோட்டலில் தொடர்ந்து வந்திருக்க வேண்டும். 3 நிமிஷம் என்ன 3 நிமிஷம்? சற்று தூரத்தில் தான் இருந்தது போலீஸ் நிலையம். அதன் வாசலிருந்து ஒரு கான்ஸ்டபிளுடன் வசந்த் புறப்பட்டு கொண்டிருந்தார். பாஸ், ஏன் வந்துட்டீங்க? பாடி அங்கேயே விட்டுட்டிங்களா? இல்லை, எடுத்துகிட்டு வராங்க. உயிர் இருக்கும் போல இருக்கு. ஹோட்டல்காரங்க காரில் போட்டுட்டு முதல்ல இங்கே கொண்டு வர்றாங்க, அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு. ரிமூவ் பண்ணிட்டீங்களா என்றார் கான்ஸ்டபிள். ஆமாங்க, ஆளுக்கு உயிர் இருக்கிறாப்புல இருந்துச்சு, இங்கே தான் கொண்டு வர்றோம். இவர் பாடின்னு சொன்னார். ஏன் தகராறு? தெரியல, தெருவில் ஏதோ கத்தி குத்து நிகழ்த்திருக்கலாம். ஆள் உள்ளே வந்து என் மேலே விழுந்துட்டான். ஓ அப்படியா? இப்போல்லாம் பிரிகேடர்கள் பூர்த்தி கச்சடா ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஜாஸ்தி ஆறுது. செயின் கேட்ச் பண்ணுறது, லேடிஸ் ஹேண்ட்பேக் பிடுங்கிறது ரொம்ப ஆறுது. ரயிலில் பார்த்தா அதே ஆள் வசந்த். நான் நடந்துக்கிட்டு வரப்போ என் பின்னாலே வந்திருக்கான் போல இருக்கு. என்னை சந்திச்சு ஏதோ முக்கியமானதை சொல்கிற விருப்பம் அவருக்கு காலையில் இருந்திருக்கு. உன்னை தேடிட்டு டிஸ்கோக்குள்ளே நுழையிறேன். நேராக என் மேலே வந்து விடுறான். பிசு பிசுன்ற அர்த்தம். அதே வார்த்தையை தான் மறுபடியும் சொன்னான். 3 நிமிஷம் கணேஷ், அவ்வளோதான். அப்புறம் டவுன்டே ஆயிட்டானுங்க. இல்லை, உயிர் இருக்கலாம் போல இருக்கு. அவங்க பார்த்து சொல்கிறாங்க. நீ போகிறப்ப ஹோட்டல் ப்ரொப்பரைட்டர்கிட்ட சொல்லிட்டியா? இல்லையா? நீ தான் தகவல் சொன்னாங்க. யார்? அதான் உடலை வேனில் எடுத்துகிட்டு வராங்களா அவங்க? வசந்த் யோசித்து. எடுத்துகிட்டு வராங்களா? போகிறாங்களா பஸ்? என்ன சொல்கிறேன் வசந்த்? நான் வெளியே வர்றப்போ யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லவே இல்லையே. அப்படின்னா ஓ மை காட், பாடி தவற விட்டுருமா? சரி இருக்காது. இதோ வருது பாரு ஜீப் ஸ்டேஷனுக்கு அருகில் இருந்து கடை வாசல் நின்றது. இதுவா? இது இல்லை வசந்த். என்னங்க வண்டி வருதா என்றார் கான்ஸ்டபிள். அதுக்கு தான் காத்துட்ருக்கோம் சார் என்று வசந்த் கணேஷை பார்த்தான். எங்கள் கான்ஸ்டபிள், பிரிகேட் ரோட்டில் ஒன் வே இந்த பக்கம், டவுன் பக்கம் ஒன் வே, எம்ஜி ரோட்லேருந்து என்ட்ரன்ஸு. வசந்த் கோட்டை விட்டாச்சு. கணேஷ் சட்டென்று புரிந்தது. பாடி போயிடுச்சு. சுலபத்தில் ஏமாந்துட்டான் வசந்த். உள்ளங்கையால் நெற்றியில் அழுத்தி கொண்டான். கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டர் இருக்காருங்களா? வெளியே போயிருக்காருங்க, இப்போ வந்துடுவாங்க. அவங்க வரலையா? இன்னும் வரலைங்க, நேராக ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க போல என்றான் வசந்த் கணேஷிடம். சான்ஸே இல்லை என்றான். இப்போ விடுங்க, கேஸ் இல்லை, இது ரொம்ப சகஜமாக இந்த பக்கம் அடிச்சுப்பாங்க, சமாதானம் ஆயிடுவாங்க. அதுவும் ஈரான்காரங்க ஜாஸ்தி அடிச்சுங்க. காபரே குடியெல்லாம் சேர்ந்துக்கிட்டதில்ல, அதால் ஜகளா ஜாஸ்தி, ரொம்ப ஓவராயிடுது. கேஸ் இல்லை தானே? இல்லை, குற்றத்தையும் காணோம், பாடியும் காணோம். என்ன கேஸ் எடுத்துப்பீங்க நீங்கள் என்றான் வசந்த். 2ஐயும் கண்டுபிடிக்கலாம் வசந்த் என்றார் கணேஷ். அவன் முகத்தில் கடுமையான தீர்மானம் இருந்தது. தொடரும்.